சொல்லுங்கண்ணா. எங்கப்பா உன் பொண்டாட்டி? ஒரு வேலையை வெளியே போயிருக்காங்கண்ணா. ஏங்கண்ணா? வீட்டு வாடகை கொடுத்து 3 மாசம் ஆகுது. கேட்ட இப்ப தர அப்ப தரேன். எப்பதான் தருவேன்? நான் வீட்டுல கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சுண்ணா. என் பொண்டாட்டி கோச்சிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டா. வேலையும் சரியா இல்லைண்ணா. இந்த மாசம் சம்பளம் வாங்கி எல்லாம் ஒட்டுக்கா கொடுத்துட்றேண்ணா. இந்த மாசமா? இதெல்லாம் வேலைக்கா? முதல்ல நீ வெளியே வா. மாசம் கண்டிப்பா கொடுத்துறேண்ணா. தம்பி அக்கா, என்னடாச்சு? வாடகை தெரியலன்னு வீடு கூட்டுறாங்க அக்கா. எத்தனை மாசத்து வாடகை தரணும்னு நீங்க வீட்டை கூட்டுறீங்க? என்னங்க உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் இதுல இருக்குது. ஃபர்ஸ்ட் வீட்டை திறந்து விடுங்க. இனிமேல் மாசம் மாசம் வாடகை நீங்க அவங்ககிட்ட கேட்காதீங்க, என்கிட்ட கேளுங்க, நான் கொடுக்குறேன். ஏண்டா பொண்டாட்டி வேணா புள்ள வேணான்னு உன் இஷ்டத்துக்கு இருந்து இல்ல, உன் பொண்டாட்டி இருந்தா இப்படி அசிங்கப்பட விட்டுருப்பாளா? நீ எவ்வளவுதான் காசு பணம் சம்பாதிச்சாலும் கட்டினவ வீட்டுல இருந்தா தானே உனக்கு மரியாதை. போடா போய் பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வந்து பொழைக்கிற வழியை பாருடா.